நீ நான் காதல் சீரியல்ல இப்ப அடுத்த வாரம் என்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சீரியல் இப்ப எதை பேஸ் பண்ணி போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனு, ஆகாஷ் இவங்களோட காதல பேஸ் பண்ணி தான் இப்ப மூவ் ஆயிக்கிட்டு இருக்கு. ஸோ அனு தன் மனசுல ஆகாஷோட காதல் இருந்தாலும், அதையெல்லாம் மறைச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தாம எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு பொய் சொன்னதுனால, இப்ப ஊருக்கே போயிட்டாங்க. ஆகாஷ் எப்படியாச்சும் அணுவை தடுத்து நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நிறையா முயற்சி பண்ணார். ஆனால் இந்த முரளி செஞ்ச சதி வேலையால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆகாஷால் எதுவுமே பண்ண முடியல. இதனால் ஆகாஷ் வந்து ரொம்பவுமே வெக்ஸ் ஆகிட்டாப்புல. ஸோ நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா, ஹீரோ ராகவ் எவ்வளவோ வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷால் அதை தாங்கிக்கவே முடியல. ஸோ அடுத்த வாரம் ப்ரொமோவை காமிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் வந்து மனவேதனையினால் வந்து பார்த்திங்கன்னா சூசைடு அட்டன் பண்ணுற மாதிரி, அதாவது தூக்க மாத்திரையை போட்டுக்கிற மாதிரி வந்து ப்ரொமோவை காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்ட அணு வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷுக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி ஒரு இதை காமிச்சிருப்பாங்க. மேபி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அணுவோட இமேஜினேஷன் கனவாக கூட இருக்கலாம். ஸோ கனவுல இதுமாரி ஒரு இது வந்து கூட ஃபோன் பண்ணியிருக்கலாம். இல்லை ஒரு வேளை நிஜமாலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி நம்ம ஆகாஷ் வந்து மெசேஜை போட்டுவிட்டு நான் அந்த உலகத்தை விட்டே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை போட்டுட்டு அணுவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தூக்க மாத்திரையை போட்டிருக்கலாம். ஸோ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் நடக்கும். ஸோ இப்படி நடந்தால் தான் ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா அணு சென்னைக்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு.